ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து புது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இது எந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், டேக்ஸ் அசிஸ்டண்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் கேண்டீன் அட்டெண்ட். இதுக்கான நோட்டிஃபிகேஷன். இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19th ஜனவரி 2024 வரைக்கும். வேக்கன்சி பற்றி பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 14. சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 7ல் 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2, இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 18. சேலரி லெவல் 4ல் 25,500லேருந்து 81,100 வரைக்கும். அதுக்கப்புறம் டேக்ஸ் அசிஸ்டண்ட், இதுக்கான வேக்கன்சி 119. சேலரி லெவல் 4ல் 25,500லேருந்து 81,100 வரைக்கும். டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேக்கன்சி 137. சேலரி லெவல் 1ல் 18,000லேருந்து 56,900 வரைக்கும். கேண்டீன் அட்டெண்டுக்கான வேக்கன்சி 3. இது லெவல் 1ல் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 291 வேக்கன்சி. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஆனால் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு இது மெடல் வாங்கியிருக்கணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுக்கு கீழே ஜூனியர் இல்லைனா சீனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் மெடல் வாங்கியிருக்கணும். தேர்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இல்லைனா இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு மெடல் வாங்கியிருக்கணும். ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஸ்கூல் கேம் ஃபெடரேஷனுக்கு கீழே கலந்துக்கிட்டு ஸ்கூல் லெவலில் நீங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கணும். ஃபிஃப்த்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்ட் இன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அதாவது நீங்கள் நேஷ்னல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டிரைவுக்கு கீழே அவார்டு வாங்கியிருக்கணும். சிக்ஸ்த்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ், யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ஸ்கூல், இங்கே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இப்போ இதில் 65 ஸ்போர்ட்ஸுக்கான லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸும் பார்த்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 65 ஸ்போர்ட்ஸுக்கான லிஸ்ட்டு. இதில் நீங்கள் நோட் பண்ணுங்கள், நீங்கள் எதில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் எந்தெந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருந்துருக்கணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், அடுத்து நேஷ்னல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஃபார் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டிரைவ், இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இதுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2, இதுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். டேக்ஸ் அசிஸ்டண்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். எம்டிஎஸ்ஸுக்கு 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். கேண்டீன் அட்டெண்டுக்கு 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2க்கு +2 பாஸ் ஆகிருக்கணும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். எம்டிஎஸ்ஸுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும். கேண்டீன் அட்டெண்டுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும். அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். எந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.incometaxmumbai.gov.inங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைங்கிறதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வேறு இருக்குது, 200 rupees கொடுத்துருக்காங்க.
அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு புது நோட்டிஃபிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.